Taste the Daily. கும்பகோணம் பாணாதுறையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி ஏற்பாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு வண்ண கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று 1 மணி நேரத்தில் 54 வண்ணமிகு ரங்கோலி கோலங்களை தீட்டி அசத்தினர். இந்த கோலங்களை 5 பேர் கொண்ட நடுவர் குழுவினர் ஆய்வு செய்து மிக சிறந்த 10 கோலங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளம் அருகே 3 மாணவர்கள் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் விழுதவாடி ஏரியில் உடல் அழுகிய நிலையில் முகத்தில் தீக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாணவர்களின் உறவினர்கள் பழைய சீவரம் பெரிய காலனி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வாலாஜாபாத் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கடப்பேரியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் பங்கேற்று மக்களோடு மக்களாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியை ஓட்டி விழாவினை சிறப்பித்தார். இந்த நிகழ்வை முன்னிட்டு கழகத்தில் இணைந்த இளைஞர்களுக்கு வேட்டி சால்வை அணிவித்தும் அவர் வரவேற்றார். இதைத் தொடர்ந்து அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் தைப்பொங்கல் திருவிழாவின் 3ஆம் நாளன்று நடைபெறும் கன்னிப்பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாகை மாவட்டத்தில் வெள்ளிப்பாளையம், பெருங்கடம்பனூர், தேவூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கன்னிப்பொங்கல் விழா களைகட்டியது. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் பணிபுரிந்த பொங்கலை ஒட்டி சொந்த ஊர் வரும் மக்கள் வண்ண பொடிகளையும் மஞ்சள் நீரையும் தங்கள் உறவுகள் மீது ஊற்றி கன்னிப்பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தேனீக்கள் கொட்டியதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். சுப்லாபுரத்தில் இருந்து அம்ச்சியாபுரம் செல்லும் சாலையில் நந்தீஸ்வரர் கோயில் அருகில் ஒரு மரத்தில் தேனீகள் கூடு கட்டியிருந்தது. அதை மர்ம நபர்கள் யாரோ கடைத்து விட்டுள்ளனர். இதனால் அதில் இருந்த தேனீக்கள் கூட்டமாக படையெடுத்து அந்த வழியே சென்றவர்களை தேனீக்கள் துரத்தி கொட்டியது. இதில் 8 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமான கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. கீரப்பாளையம் மற்றும் திருப்பணி நத்தம் ஆகிய பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடமானது பல மாதங்களாக சேதமடைந்து இருந்த நிலையில் தற்போது தூண்கள் துருப்பிடித்து காரைகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உள்பட அதிகாரிகள் பலரிடம் முறையிட்டும் பயனில்லாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் புதிய கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் அமைக்க வேண்டும் என கீரப்பாளையம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீனவ மக்கள் கடலுக்கு நன்றி சொல்லும் விதமாக கடல் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பாம்பன் நடுத்தரு கடற்கரை கிராமத்தில் உழவர் திருநாளை ஒட்டி மீனவர்களை காக்கவும் மீன்வளம் செழிக்கவும் கடல் அன்னைக்கு பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து பெண்கள் பொங்கலை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடற்கரையில் கரைத்து கடல் மாதாவிற்கு படைத்து வழிபட்டனர். இதனிடையே சிறுவர் சிறுமியர்கள் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் உள்ளிட்டவைகளை ஆடி விழாவை உற்சாகப்படுத்தினர். சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக சமத்துவ கடல் பொங்கல் நெய்தல் நில மக்கள் கடற்கரையில் கடலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கடற்கரை பொங்கலை தீவு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக இதை வருடந்தோறும் நடத்திட்டு இருக்கோம். இதன் மூலமாக சமூகத்தினுடைய சமூக ஒற்றுமையும்
நம்ம வந்து எல்லாருமே வந்து தமிழர்களுடைய திருநாளை வந்து கொண்டாடணும் விதமாக வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக நான் கொண்டாடியிருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பம், குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உள்ளதால் இதை அனுபவித்தவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மையப்பகுதியில் அமைந்த நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் ஏராளமானோர் உற்சாகமடைந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கூடுதல் பணியாளர்களை கொண்டு போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறையில் காணும் பொங்கலை நடனமாடியும் பொங்கல் வைத்தும் உற்சாகமாக கொண்டாடினர். காணும் பொங்கலை ஒட்டி ஏலகிரி நிலாவூர் கிராமத்தில் உள்ள கதவு நாச்சியம்மன் கோவிலில் ஏராளமான மலைவாழ் மக்கள் தங்களது காளை மற்றும் பசுக்களுக்கு மஞ்சள் வண்ணம் தீட்டினர். மேலும் கதவு நாச்சியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாடுகளுக்கு உணவளித்தனர். பின்னர் தங்களின் பாரம்பரிய நடனமான சேவையாட்டத்தை ஆடிய மக்கள் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கொடைக்கானல் செல்லும் சாலையில் சிறு குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றன. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சிறு குறிஞ்சி மலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பூத்து வருகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் தற்போது இந்த ஆண்டு துவக்கத்தில் பூத்து குலுங்கும் சிறு குறிஞ்சி மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்வதோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்.